வாழைப்பூயுமே பிரியாணியாக பண்ணி கொடுத்தா மட்டும்தான் எங்கள் வீட்டில் காலியாகும். சரி, வாழைப்பூ பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? யூஸ்வலாக பிரியாணிக்கு செய்கிற மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு வாழைப்பூவை நார் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் பேர்த்துக்கு செய்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு ஆனியனை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு அது நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமேட்டு தக்காளியும் போட்டுருங்க. தக்காளி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வணக்கி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். அதில் கரம் மசாலா, மிளகாத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள் இந்த துவர்ப்புக்காக போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண தண்ணியில் போட்டு வைக்கணும். உப்பு போட்டு தண்ணியில் போட்டு வச்சா அந்த வாழைப்பூவை அதோடு சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துடணும். அது வாழைப்பூ நல்லா வணங்கினதுக்கப்புறமேட்டு அதோடய பச்சை வாசம்லாம் நல்லா போனதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு எவ்வளோ வேணுமோ உப்பு, இதில் வேணுன்னா தயிர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே மழை பெய்யறதுனால தயிர் ஆட் பண்ணல, அது இல்லாமல் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணல. அப்புறம் தண்ணி 1க்கு 1.5 அப்படின்ற மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி, அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சு சிம்மில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா பிரியாணி ரெடி.